நம்ம எல்லோரும் எழுந்து நின்றது நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய மக்களை நீங்கள் இந்த ஒரு தடையெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. மேலும் இருக்கிற ஆராதனை வேலை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே. நீர் எங்களோட பேசுங்க. வரும்போது வெறுமையாக வந்தாலும் போகும்போது ஒரு நிறைவுடன் போக நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அனைத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படுகிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை தூங்கும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும்போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும்போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன்.
நம்மளுக்கு வந்து தேவன் கர்த்தர் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம பார்க்குறோம். அவர் செய்கிற நன்மையை வந்து நன்மையை வந்து நம்ம எண்ணி பார்க்க மாட்டோம். அது நம்ம இந்த காலையில் நம்ம வந்து அவர் செய்கிற நன்மையை வந்து நம்ம எண்ணி பார்க்கணும். நிறைய பேர் வந்து பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க தேவன் செஞ்ச நன்மையை வந்து மறந்துடுறாங்க. ஸோ இந்த காலையில் வந்து நம்ம வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை காப்பவராக இருக்கிறார், நம்மை நடத்துபவர் அவர், நம்மோடு என்றும் என்றும் இருக்கிற தேவன் அவர். ஸோ அப்படிப்பட்ட தேவனை நம்ப நம்ம துதித்து நம்ம ஆராதிப்போம். நம்ம எல்லோரும் அமர்ந்து நம் தேவனை ஆராதிப்போம். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ நம்மை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ நம்மை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே உலகத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் உலகத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே நம்மளோட முக்காலங்கை தட்டி இதயம் நாம் தொடர்ந்து துதிப்போம்.
கால்கள் இடராமல் பாதம் சறுக்காமல் ஏந்தி கொண்டாரே. வற்றாத நீரூற்றாய் மறந்த என் வாழ்வினை மாற்றிவிட்டாரே. நீ பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் மறந்த என் வாழ்வினை மாற்றிவிட்டாரே. வறட்சி இல்லை, குறைவும் இல்லை, செழிக்க செய்தாரே. வறட்சி இல்லை, குறைவும் இல்லை, செழிக்க செய்தாரே. என் நெஞ்சமே நீ வாழ்ந்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடு. என் நெஞ்சமே நீ வாழ்ந்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடு. நெஞ்சமே நீ வாழ்ந்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடு. என் நெஞ்சமே நீ வாழ்ந்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடு. நெஞ்சமே நீ வாழ்ந்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடு. நெஞ்சமே நீ வாழ்ந்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உமைப்பை சமத்தை ஸ்தோத்திரி. சங்கீதக்காரன் சொல்றது போல, என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, நாமத்தை உயர்த்திடு. அவர் செய்த உபகாரங்கள் மறவும் நீ மறவாதே, அவர் செய்த நன்மைகளையும் நீங்கள் மறவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். எனவே நிறைய பேர் வந்து அது மனசில் வைக்காமல் நிறைய பேர் அந்த பிரச்சனையை தான் வந்து கண்ணில் அவங்க மனசில் வச்சுருக்காங்க. அவங்க தேவன் செஞ்ச நன்மையை வந்து நம்ம அதை எண்ணி பார்க்கலன்னா நம்ம புத்தி வந்து கெட்டு போயிடும். அது நம்ம நேரம் எடுத்து அதை நம்ம அதை தியானிக்காமல் அதை வந்து நம்ம அது நேரம் எடுத்து அதை எண்ணி பார்க்காம இருக்கும்போது நம்ம புத்தி வந்து கெட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து டைம் எடுத்து அதை தியானித்து அதை நம்ம வந்து எண்ணி பார்க்கும்போது நம்ம அதுவே நம்ம புத்தியை வந்து ஓரளவுக்கு அது கிளியர் பண்ணிடுது. ஸோ நம்ம வந்து சபையை சேர்ந்து நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்னா நன்றி செலுத்துக்க ஒரு ரீசன் வச்சுருக்கோம். நம்ம எல்லா வாரமும் வந்து நம்ம வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அதை நம்ம வந்து சபையாக நம்ம வந்து அதை எண்ணி பார்க்கணும். நம்ம வந்து உலகத்து நீதியும் நம்ம நிறைய நன்மை கிடச்சிருக்கு நம்ம தேவனால. அது வந்து மற்ற மக்களால் நம்ம உலகத்து மக்களால் நம்ம அதை நம்ம உலகத்து மக்கள் நம்மளுக்கு உலகத்தில் நடக்கிற நன்மைகளை உலகத்து மக்கள் நம்மளை பார்க்க முடியும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய நன்மைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
தேவன் வந்து நம்மளை வந்து ரட்சிப்புக்காக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். எனவே பல காரியங்கள் இருக்குது தேவனுக்கு நன்றி சொல்ல. எனவே நம்ம தொடர்ந்து அந்த தேவன் செய்த நன்மைகளை வந்து நம்ம எண்ணி பார்த்து மீண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நோய்களை சுகமாக்கினீ. எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக.
தொடர்ந்து தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம நீர் பார்த்து நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கருப்பிட்டு காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. Adonai,
ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்க்கை ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் நாம் தொடர்ந்து நம் தேவனை உயர்த்துவோம், நம் தேவனை ஆராதிப்போம். எங்கள் நல்ல பிதாவே இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலைவேளையில் இந்த ஆராதனை நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை பிரச்சனை நாங்கள் வந்து கண்ணில் மனசில் வைக்கலை, நாங்கள் அதில் முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் செஞ்ச நன்மை நாங்கள் வந்து எண்ணியும் பார்க்குறோம் ஆண்டவரே. நீர் மேலும் நீங்கள் செய்வீங்க, நன்மைகள் செய்வீங்க. நீர் போன போது நன்மை நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே நன்மையும் நீங்கள் பண்படுங்க நீங்கள் திருப்பி மேலும் நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் சபையில் விசுவாச மக்களாக இருக்கிறோம். நாம் தொடர்ந்து தேவனை உயர்த்தி கொண்டே இருப்போம். நீரே பெரியவர் ஆண்டவரே. நீர் மட்டும் உயர்த்தப்படுகிறார் ஆண்டவரே. நீர் என்றென்றும் உயர்த்தப்படுகிறார். நீர் வாழ்க்கவே என்றென்றும் நம்ம வாழ்க்கை செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் மீண்டும் நாங்கள் சபையாக கூடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் நாங்கள் நினைக்கிறோம். நீ செய்த சகல உபாதங்களும் மறவதும் நாங்கள் மறவாமல் இருப்போம் ஆண்டவரே. மேலும் இருக்கிற வேலையில் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் எங்களை வெளிப்படுங்க ஆண்டவரே. நீர் எங்களை உள்ளத்தில் பேசுங்க. உங்களுடைய தரிசனங்களை எங்களுக்கு காமிங்க. மக்கள் உள்ளத்தில் உங்களுடைய வார்த்தை போய் பாயட்டும் ஆண்டவரே. வேதவசம் சொல்வது போல உங்களுடைய வார்த்தை ஈட்டி போல எங்கள் உள்ள பாயட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாள் மேலும் துணிக்கிறோம். மேலும் இருக்கிற வேலையில் நீங்கள் பொறுப்பெடுத்து வளர்த்து கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.